பிக் பாஸ் வீட்டில் மாயாவை காப்பாற்ற பயங்கரமான வேலைகள் பிக் பாஸ் டீமே பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாகவே தெரிய வந்துக்கிட்டு இருக்கு கடந்த சில நாட்களாக. இப்போ ரீசண்டாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மாயா நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. லாஸ்ட் வீக் வந்து 3 ஓட்டுகள் இருக்கவங்க நாமினேஷன், 2 ஓட்டுகள் கிடையாது அப்படின்னு சொல்லி மாயாவை நாமினேஷன்லேருந்து காப்பாற்றிருந்தாங்க இல்லையா. இந்த முறை எப்படி காப்பாற்றிருந்தாங்கன்னா, 3 ஓட்டுகள் வந்தவங்களோட நிப்பாட்டியிருந்தா மாயாவோட முடிஞ்சு போயிருக்கும். 4 பேர் தான் நாமினேஷனில் இருந்திருப்பாங்க. தினேஷ் விஷ்ணுலாம் இருக்காரு, ஓட்டிங்ஸுங்கிறது அப்படியே மாறும், மாயா வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு 2 ஓட்டுகளை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அப்படி உள்ளே வந்தவங்க தான் மணி, ரவீனா, விஜயவர்மா. அவங்களாம் 2 ஓட்டுகள் தான் இருந்துச்சு. ஸோ அவங்களாம் உள்ளே வரும்போது இவங்க 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வெளியே போக அதிகமான சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த வகையில தான் மாயாவை இந்த முறை சேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது போன வாரம் மாயா 2 ஓட்டுகளில் இருக்கும் போது 3ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள சேவ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் 3 ஓட்டுகளில் அவங்க தொக்கா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் 2 ஓட்டுகளில் இருக்கவங்களையும் சேர்த்து தான் நாங்கள் கணக்கில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்கள நல்லபடியாகவே காப்பாற்ற ஒரு சில முயற்சிகள் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறமுமே டெக்னிக்கலி அவங்க மாயாவை காப்பாற்ற ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஹாட் ஸ்டாரில் எப்பயுமே நாமினேட் ஆன பர்சன்ஸோட நேம் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் வரிசையில் தான் வரும். அப்படி தான் மக்கள் போய் ஓட்டு போட முடியும். ஆனால் இந்த முறை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மாயா மற்றும் நிக்சன் இவங்க 2 பேர்த்தையுமே எடுத்தோடனே முன்னாடியே வச்சிட்டாங்க. உள்ள வரவங்க ஈஸியாக ஓட்டு போடுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஃபேஸை முன்னாடி வச்சிருக்குது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரியான செயல்கள் மூலயமா நமக்கு நல்லாவே தெரியுது, பிக் பாஸ் டீமே மாயாவை காப்பாற்ற பல வகையில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பல விஷயங்களை புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க தான் வின்னர் அப்படின்னு கப்பை தூக்கியே கொடுத்துட்டு போயிடலாம் போல. ஏன்னா அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் கமல் சாருமே அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்றாரு. இந்த என்டையர் சீசனே மாயாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடந்தது போல எனக்கு தோணுது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.